தமிழர்களின் பாரம்பரிய நாட்டுப்புற பழந்தமிழ் இசையான பறை இசையினை அழிவில் இருந்து மீட்கும் முயற்சியில் கோவையைச் சேர்ந்த மாணவர்கள் களம் இறங்கி உள்ளனர். மனித உணர்வுகளின் நிலைகள் மற்றும் பரிமாணங்களை இசையின் வழியாக வெளிப்படுத்துவது தமிழர்களின் இயல்பு. தமிழர்களின் நாட்டுப்புற கலைகளில் ஒன்றான பறையாட்டம் என்ற தப்பாட்டம் கற்காலத்தில் தகவல் தொடர்பு சாதனமாகவும் பரப்புரை கருவியாகவும் இருந்தது. பழந்தமிழரின் ஆதி இசை கருவியான பறை இசை காலப்போக்கில் இறப்பு நிகழ்ச்சிகளுக்குள் சுருங்கிவிட்டது காலத்தின் வேதனை. இந்நிலையில் கோவையைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர் சக்தி என்பவர் இசை ஆர்வமிக்க மாணவர்களை கொண்டு நிமிர்வு கலையகம் என்ற குழுவினை முன்னெடுத்துள்ளார். பறை இசையினை நவீனப்படுத்தும் விதமாக அதன் மரபான தாளங்களை தாண்டி மேற்கத்திய இசை கருவிகளின் தளங்களை எழுப்பி அதற்கேற்ப புதிய ஆடல்களையும் உருவாக்கி அசத்தி வருகின்றனர் மாணவர்கள். தவில், மிருதங்கம், சண்டை மேளம் சொல்லப்படுற சிங்கார் மேளம், தாயம்பக, பம்பை இது எல்லாமே வாசிக்கும் போது இது கூடவே வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆன அந்த ட்ரம், வெஸ்டர்ன் ட்ரம்மோட வாசிக்கிறோம். இப்ப கிளாசிக்கல் பீட்ஸ் இது வாசிக்கும் போது கிளாசிக்கல் பீட்ஸுக்கான டான்ஸ் தான் பரதநாட்டியம். அப்போ அந்த பரதநாட்டியத்தையும் நம்ம பண்ண முடியுமில்ல, அதனால பரதத்தையும் பறையும் சேர்த்து பண்ணியிருக்கோம். மிருதங்கம், தவிழ்கான இசையை பறையிலே வாசிக்கிறோம். வாசிக்கும் போது ரெண்டுமே ஒட்டுது. ஏன்னா பறையில இருந்தா எல்லாமே வந்திருக்கிறதுக்கான ஆதாரம் தான் இது. மேற்கத்திய இசையை மட்டும் பயிற்றுவிக்கும் இசை கல்லூரிகளில் பறை உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய நாட்டுப்புற இசைகளையும் பயிற்றுவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இசை கலைஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.